பண்ணிடுறேன். எஸ், ஓகே, தேங்க்யூ. இதுல பாருங்க, இப்ப இது ஒரு அனிமேஷன் தான். இந்த நகர நுணுக்காட்டில் உண்மையான பகுதிகள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிதான் தாரேன். இப்ப இவ்விடத்துல இந்த பகுதி, நான் இந்த எரோ மார்க் போற இந்த பகுதியை நாங்க புள்ளில என்ன சொல்றோம், இந்த பகுதிக்கு என்ன பேரு சொல்லுவாங்க? இல்ல இப்படி வைக்கம் இந்த அனிமேஷனை சும்மா பாருங்க புள்ளில். நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு கேட்கிறேன் என்னென்ன பேருன்னு சொல்லி சார். நீக்கிறேன் நகர நுணுக்காட்டில. இது நான் சொல்லி நுணுக்கு காட்டின்னு சொல்லி, ஓகே, நுணுக்கு காட்டி இதை நாங்க இதை செல்ல புள்ளிகள் குவியப்படுத்தும் திருகு, சரி, குவியப்படுத்தும் திருகு இந்த பகுதியை நான் சொல்லு, ஓகே. இதுல பாருங்க, இந்த இதை திருப்பி மாறிக்கும் எங்களுக்கு. நீங்க பாருங்க, அது இது பண்ணக்குள்ள என்ன நடக்கும், மேலும் கீழும் அசைற மாதிரி இருக்குது. அதெல்லாம் எங்களுக்கு அந்த படத்துல பார்த்து விளங்கிட்டு கேள்விப்பட்டு இந்த அனிமேஷனை மட்டும் பாருங்க. இவற்றில் அளவிடை தான் காட்டப்படுது. வேநீர் அளவிடை பிரதான அளவிடைகள். இதுல அந்த நுணுக்கு காட்டியினூடாக அவதானிக்க போல எப்படி எங்களுக்கு பிம்பம் விளங்குற அந்த குறுக்கு கம்பியில சொல்லிதான் இதுல காட்டுற புள்ளல். இதை கொஞ்சம் நிதானமா பாத்துக்கோங்க. உங்களுக்கு சம்டைம் ஒரு எம்சிக்கு கேட்கலும் இல்லாட்டி ஸ்ட்ரக்சர்ல கேட்கலும் புள்ளல், சரி. இடத்துல எப்படி விளங்குறேன்னு சொல்லியது பாருங்க புள்ளல். இப்ப இடத்துல எந்த நடந்துகிறேன்னு சொல்லியது அந்த இந்த பி மாதிரில ஈகிறேன். இந்த பி மாதிரி எப்படி இருக்குது, தலைகீழானதா இருக்குது. அப்ப எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் புள்ளல், நுணுக்கு காட்டில் உருவாகிற பிம்பம் வந்துட்டு தலைகீழானது, சரி, தலைகீழானது. அது கொஞ்சம் நல்லா நீங்க மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஏற்கனவே FWC பேப்பர் வந்துட்டு எம்சிக்யூல கேட்டீங்க, சரி. அப்படின்னா இப்படி ஒரு படம் ஒன்றை தந்து பிஎன் சொல்லி ஏதாவது ஒரு லெட்டர் ஒன்று தந்து போட்டு அதை நுணுக்கு காட்டினோட அவதானிக்க போல எப்படி விளங்கும் சொல்லது கேட்டுக்கிய. அதனால பிள்ளைகள் கொஞ்சம் அந்த விஷயத்த சரியா நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், சரி. இதுதான் உண்மையா இந்த நகரம் நுணுக்கு காட்டின்னு சொல்லுது, சரி. நீங்க பொதுவாக ஒரு ஸ்கூல்ல சயின்ஸ் லேப்ல நீங்க கண்டிப்பீங்க, சரி, நகரம் நுணுக்கு காட்டின்னு சொல்லுது. இப்ப இதுல பாருங்க புள்ளைகள், இவ்விடத்துல ஒரு திருகைகிறேன், சரி. இதை நான் சொல்லிய நிலை குத்து அளவிடைக்குரிய நுண் செப்பம் செய்யும் திருகன்னு சொல்லி, சரி. நிலை குத்து அளவிடைக்குரிய நுண் செப்பம் செய்யும் திருகு, ஓகே. இப்ப நான் கேட்கிற பேரோட கொஞ்சம் புள்ளிகள் செல்ல பாருங்க. இது அதே பிறகு இதை நான் செல்ல நுணுக்கு காட்டி இதை எந்த செல்லு புள்ளிகள், இதுக்கு எந்த பேர் செல்லு, இதுக்கு என்ன பேர் செல்லு புள்ளிகள், இந்த திருகுக்கு என்ன பேர் செல்லு. கொஞ்சம் ஆசை பண்ணினா லேஸ் எங்களுக்கு. இதோட கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க புள்ளிகள். இதுக்கு என்ன பேர் செல்லு, நுணுக்கு காட்டியை குவியப்படுத்தும் திருகு, சரியா. இதுக்கு பேர் செல்லு நுணுக்கு காட்டியை குவியப்படுத்தும் திருகு, ஓகே. உங்களோட பேப்பர் ஈக்கும் கைவசம் நீங்க கட்டாயம் அதை வந்துட்டு இந்த எழுதிக்கோங்க, சரி. குவியப்படுத்தும் திருகு. இதை என்ன செல்லு புள்ளு, இந்த பிளாக் கலர் ஈக்கிற இந்த பகுதிக்கு என்ன பேர் செல், என்ன பேர் செல்லு, இந்த பகுதிக்கு என்ன பேர் செல்லு புள்ளு. அதுக்கு எழுதிக்கோங்க புள்ள, நீங்கள் செல்றீங்கல்ல, அதுக்கு எழுதிக்கோங்க. நுணுக்கு காட்டியை நிலைப்படுத்த, நுணுக்கு காட்டியை நிலைப்படுத்த, நுணுக்கு காட்டியை நிலைப்படுத்த இருக்க வேண்டிய
இருக்க டைப் பண்ணணுமானதா இருக்க வேண்டிய சுரையாணி, இருக்க வேண்டிய சுரையாணி. ஓகே, சுரையாணி அல்லது திருகன்னு சொல்லி போட்டாலும் பிரச்சனை இல்லை. பொதுவா பாசங்களை கொடுத்து இந்த வேட் தான் சுரையாணின்னு சொல்லுது. சரி, சுரையாணி. ஓகே, சுரையாணி. சரி, நுணுக்கு காட்டியை திரும்ப சொல்லுகிறேன், திரும்ப சொல்ற அதே தான். நுணுக்கு காட்டியை நிலைப்படுத்த இருக்க வேண்டிய சுரையாணி. சரியா, அதை எழுதிக்கோங்க புள்ளல். இவ்விடத்துல இப்ப நான் இதை உங்களுக்கு வீடியோ ஜூமாதுல விளங்கும். இந்த இடத்துல இருக்கிற அளவிடை நாங்க சொல்ல நிலைக்குத்து வேநீர் அளவிடை, நிலைக்குத்து வேநீர் அளவிடை. புள்ளல் அந்த வேநீர் அளவிடை என்று மட்டும் எழுதவான நிலைக்குத்து வேநீர் அளவிடை. சரி, நிலைக்குத்து வேநீர் அளவிடை. அடுத்தது இவ்விடத்துல இருக்கிற இந்த அளவிடை நாங்க செல்ல புள்ளல், இவ்விடத்துல ஒரு அளவிடைக்கும் அதை நாங்க செல்ல நிலைக்குத்து பிரதான அளவிடை, நிலைக்குத்து பிரதான அளவிடை. சரி, நிலைக்குத்து பிரதான அளவிடை. அப்படி கீழே வந்தா இவ்விடத்துல வெள்ளை நிறத்தாலான ஒரு பகுதி ஒன்றிக்கும், அதுக்கு நாங்க பேரு செல்ல புள்ளல் மேடை. அது நிறத்தை யாகம் வச்சுக்கோங்க புள்ளல், வெள்ளை நிறமானது. சரி, மேடை வெள்ளை நிறமானது. சரி, அது பிறகு என்ன இவ்விடத்துல ஒரு திருகிகிற புள்ளல், இவ்விடத்துல ஒரு திருகிகிற இந்த கையால மறைஞ்சிக்கிற இடத்துல ஒரு திருகிகிற அதனா செல்லு இந்த திருக நான் செல்லு கிடை அளவிடைக்குரிய நுண் செப்பம் செய்யும் திருகு, கிடை அளவிடைக்குரிய நுண் செப்பம் செய்யும் திருகு. கிடை அளவிடைக்குரிய நுண் செப்பம் செய்யும் திருகு. இல்ல ஒருத்தர் டவுட் கேட்டுக்கிற ராஷ்மா கேட்டுக்கிற டவுட், அந்த இதுல மேடை வந்துட்டு வெள்ளை நிறமா ஈக்கோணமா செல்லது கேட்டுக்கிறேன். அதுக்கு காரணம் இந்த வெள்ளை நிறமா ஈக்கிறதுக்கு காரணம் இப்ப உண்மையா நாங்க இந்த நகர நுணுக்கு காட்டிகளை இந்த பாவிக்கிற இந்த கேத்திரகணித ஒளியல்ல ஈகிற பரிசோதனைகளுக்கு சரி முறை சுட்டிய துணிதத்துக்கு அதோடு பாவிக்குது. அப்ப நாங்க என்ன செய்ய வேண்டிய வாரன்னு சொன்னா அடையாளங்களை இட வேண்டிய வாரம் இந்த மேடை. அப்ப மேடையில அடையாளங்களை இட்டா அது எங்களுக்கு அவதானிக்க கூடியதாய்க்கும். மேடை எந்த நிறத்துலயும் இல்லை, வெள்ளை நிறத்துலயும் இல்லை. அதனாலதான் மேடை வெள்ளை நிறமா இருக்கிறது. கிளியரா இப்ப வாசித் மௌலானா அப்படி செல்ற இல்ல. பொதுவா இதை செல்லு இந்த இடை திசையில் நுண் செப்பம் செய்யும் திருகன்னு தான் செல்ற. சரியா, ஓகே. திரும்ப கேட்டீங்க இந்த மேடையிட எந்தேன்னு செல்லுது. இந்த மேடையிட்ட இதன் செல்லுது பொதுவா வெள்ளை நிறத்தால் ஈகிறதுக்கு காரணம் வெள்ளை நிறத்தால் ஈகிறதுக்கு காரணம் இப்ப நாங்க இந்த நகர நுணுக்கு காட்டிய லைட்ல பரிசோதனையில பாவிக்கிறது. இதென்ன முறை சுட்டியோல துணி இதத்துக்கு. அப்ப அந்த நேரத்துக்கு இந்த மேடையில அடையாளங்களை இட வேண்டி வர. இப்ப நாங்க அடையாளங்களை இட்டா அது அவதானிக்கலுமா ஈக்கும். இந்த மேடை எந்த நிறத்திலையும் வெள்ளை நிறத்திலையும். இப்ப பொதுவா நீங்க வெள்ளையில என்ன சரியா ஒரு அடையாளத்தை இட்டா தானே உங்களுக்கு ஈஸியா பார்க்கலுமா ஈக்கும். இது பொதுவா வெள்ளை நிறத்தாலாம் நீக்கிறேன். சரி, ஓகே. அடுத்த இப்ப இது சரியா கிடை அளவிடை குறி நுண் செப்பம் செய்யும் திருகு. இவ்விடத்துல 2 திருகுகிற புள்ளல். இதுக்கு நான் செல்லு எந்த மட்டமாக்கும் திருகுன்னு சொல்லி. சரி, இந்த 2 திருகுக்கும் பேரு செல்லு மட்டமாக்கும் திருகு. ஓகே, மட்டமாக்கும் திருகு. சரியா, இவ்விடத்துல இப்படி ஒரு திருகு ஒண்டிக்கிற. இதை நான் செல்லு புள்ளல். இந்த திருக நான் செல்லு கூட்டுக்குமிழ். கூட்டுக்குமிழ்.
அல்லது இன்னொரு பேர் செல்லு புள்ளிகள் தாழ்பாலிடம் திருகன் சொல். தாழ்பாலிடம் திருகு. தாழ்பாலிடம் திருகு. சில சில புக்ஸ்ல சில பேரால் குடுக்கலும். சரி, இது நான் பாஸ்வேர்ல குடுத்திக்கிற பேரை தான் செல்லணும் உங்களுக்கு. ஒன்று பூட்டுக்குமிழ் அல்லது தாழ்பாலிடம் திரு. ஏன் இந்த பூட்டுக்குமிழ் தாழ்பாலிடம் திருகுன்னு சொல்லி வாரன் சொன்னா புள்ளிகள் இவ இந்த கிடை அளவிடைக்குரிய நுண்செப்பன்சையும் திருகுகிறேன். கிடை அளவிடைக்குரிய நுண்செப்பன்சையும் திருக சுத்தி அப்படின்னா நீங்க இதை சுத்த கொலை இவரு இங்களையோ அசையணும்னு சொன்னா கட்டாயம் இவரு வந்துட்டு லொக் பண்ண பட்டிக்கணும். பொதுவா இப்ப நீங்களும் இந்த உட மைண்டுக்கு வாரோன்னு தான் எனக்கு தெரியும் லொக் பண்ணா எந்த நடக்காது, அசையாதுன்னு சொல்லி. இங்க அப்படி இல்லை புள்ளிகள். சரி, இங்க அப்படி இல்லை. இதுக்கு வந்து இது லொக் பண்ணப்பட்டிருந்தா தான் நாங்க இவரை சுத்த கொலை செய்யும், இவரை அசையும். சரியா, இந்த பகுதி அசையும் புள்ளிகள். சரியா, அதே மாதிரி நிலை குத்து அளவிடைக்கும் ஒரு கூட்டுக்குமி லீக்கிற. சரி, அப்படின்னா இந்த நாங்க வந்து இவ்விடத்துல லீக்குது இந்த பகுதி இந்த திருக்கும் ஒரு பூட்டுக்கும் இல்லைங்கிற அது வந்துட்டு புள்ளிகள் இப்ப இந்த நகர நுணுக்காடி பின்னாலே நான் முன்னிகிற இதை பாக்குறேன், டிவியில பாக்குறேன். அதனால எங்களே விளங்குறல்ல. சரி, இந்த வீடியோ போச்செல்லாம் உங்களுக்கு அந்த பகுதி விளங்கும் புள்ளிகள். சரி, அது லொக் பண்ணப்பட்டிருந்தா தான் இவரால் எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா இவரை சுத்தக்கொள்ள இந்த பகுதி மேலும் கீழும் அப்படின்னா இந்த பகுதி மேலும் கீழும் அசை மாதிரி. அப்படி இப்ப நாங்க இவ்விடத்துல இந்த நிலை குத்தி இதுல இருக்கிற இந்த பூட்டு கும்மில வந்துட்டு நாங்க வந்துட்டு லொக் பண்ணா வச்சா எந்த நடக்கும்னு சொன்னா இந்த நுணுக்கு காட்டி அடிக்கிற இந்த தொகுதி எந்த நடக்கும்னா கீழே விழுந்து கட்டாயம் அது எந்த செய்யப்பட்டிக்கணும், லொக் பண்ண பட்டிக்கணும். இந்த கிடை வந்துட்டு லொக் பண்ணா மீக்குதுன்னு சொன்னா எங்களுக்கு இவரால மட்டும்தான் பிரச்சனை, இவரை சுத்தக்கொள்ள எந்த நடக்காது, அசையாது. ஆனா நிலை குத்திலிக்கிற அந்த பூட்டு கும்மில நாங்க லொக் பண்ணா வச்சா எந்த நடக்கும்னு சொன்னா இந்த நுணுக்கு காட்டி அடிக்கிற இந்த தொகுதி. சரி, நான் கீழே இந்த தொகுதி வந்துட்டு அப்படியே கீழே வந்து விழுந்துடும். அப்ப அவரை அப்படியே வைக்கணும்னு சொன்னா கட்டாயம் அது இருக்கப்பட்டிக்கணும். சரி, இதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னன்னா உங்களோட மைண்டுக்கு வார விஷயம் என்ன சொன்னா உங்களை லொக் பண்ணா என்ன செய்யாது, அசையாதுன்னு சொல்லுது. ஆனா இடத்துல லொக் பண்ணாதான் எந்த நடக்கும், அசையும். சரி, அதுக்கு நான் உங்களுக்கு படம் ஒன்று காட்டுறேன் எந்த நடக்கிறேன்னு சொல்லி அப்ப உங்களுக்கு விளங்கும் புள்ளிகள். சரி, ஓகே, நான் அப்ப வீடியோ பிளே பண்றேன். இப்ப சரியா நிதானமா பாத்துக்கோங்க. ஓகே, இதுல பாருங்க, இதுதான் நுணுக்கு காட்டி. இது கண்ட இதை லூஸ் பண்ணனே எந்த நடக்குது புள்ள உங்களுக்கு நுணுக்கு காட்டி ஒரு திசையில சுத்தலும் வாங்கிக்கும். ஏன்னா இப்ப இப்ப அளவிடைகள் இப்ப சில அளவிடைகள் எடுக்கச்சால இந்த நுணுக்கு காட்டிய கிடையா வைக்க வேண்டியவர், சில அளவிடைகளை நிலை குத்தா வச்சிருக்க வேண்டியவர். அப்ப இதைத்தான் நாங்க என்ன செய்யறோம், இருக்கிற அல்லது யூஸ் பண்ற. சரி, அதுல பாருங்க, இது வந்துட்டு புள்ளிகள் நாங்க செல்ல எந்த இது பேர் எந்த செல்ல மதாசரி இது பேர் எந்த செல்லுமா புள்ள நீங்க ஓலோல படிச்சிருக்கீங்க. இதுக்கு நான் செல்ல எந்த பொருளி, இதுக்கு நான் செல்ல பொருளி. இந்த மேலுக்கு இந்த பகுதிக்கு நான் செல்ல எந்த செல் பார்வை துண்டு. சரி, பார்வை துண்டு. ஓகே, பார்வை துண்டு. இப்ப இது பார்வை துண்டு புள்ளல். சரி, இது நிலை குத்து பிரதான அளவிடை, இது நிலை குத்து வேநீர் அளவிடை, இப்ப பாருங்க புள்ளல் நிதானமா. இன்னும் பாருங்க, நான் சென்னை பின்னிக்கிற அந்த பூட்டுக்குமிழன் செல்லு விலங்குதான் உங்களுக்கு. அந்த பூட்டுக்குமிழ் இது பண்ணா என்ன நடக்குது, கீழே விழ பாக்குது. அப்ப அதை இறுக்கி வச்சாதான் இவரு கீழே விழாமி. ஓகே,
அப்புறம் பாரு நுண் செப்பன் செய்யும் திருக வச்சு சுத்த கொலை நடக்குது. இது வந்துட்டு நான் சில குவியப்படுத்தும் திருகு. இது சுத்த கொலை இவர் மேலும் கீழும் அசைவாரு. இவரத்துல அடுத்த பூட்டு குமிழ். அதை லூஸ் பண்ணா எங்களுக்கு கையால பிடிச்சு அசைக்கே. ஆனா இதால சுத்தினதுக்கு எந்த நடக்காது, அசையாது. என்னடா இதை நான் லாக் சேஞ்ச் இல்லை, ஆனால் இதை சுத்தி வேல் இல்லை. இது கிடை, பிரதான அளவிடை கிடை, வேநீர் அளவிடை. இது மட்டமாக்கும் திருகு. நான் அதை பார்த்தேன். ஓகே தானே புள்ளல, இந்த பகுதிகள் எல்லாம் விளங்கின தானே. ஒரு அதைத்தான் அந்த திரும்ப வீடியோ அழிக்கிறது. இதை நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இப்ப கிளியர்னு சொல்லி, சரியா? கிளியர்னு சொல்லி இந்த விஷயம். சரி, ஓகே. நான் உங்களுக்கு வந்து நோட் ஒன்றும் எலிமெண்டா நான் இந்த படங்களை அனுப்புறேன் புள்ளியல். நீங்க இந்த படத்தை எலிமெண்டா எடுங்க, சரி, பிரிண்ட் பண்ணி எடுங்க. பிரிண்ட் பண்ணி எடுத்தா இந்த உங்களுக்கு தேவையான பகுதியில் இதுல குறிச்சு கொள்ள இயலும், சரி. என்ன இந்த மாதிரி ஒரு படம் தந்தா நீங்க பிடிக்க தெரிஞ்சுக்கலாம், சரி. ஓகே, சோ இவ்விடத்துல இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு இது வந்து தந்துகிற புள்ளல் பிஎன் செல். அதுக்கு நாங்க இந்த பிஎன் செல் பகுதிக்கு ஒரு பேரு செல்லு புள்ளல். செல்லுமா இதுக்கு என்ன பேரு செல்லு புள்ளல்? நீர்மட்டம், சரியா? இதுக்கு பேரு செல்லு நீர்மட்டம். ஓகே, நீர்மட்டம், சரியா? இந்த படத்தோட அனுப்புறேன் புள்ளியல். நீங்கள் கட்டாயம் பிரிண்ட் பண்ணி எடுத்து பேரோல குறிச்சுக்கோங்க, சரியா? பேரோல குறிச்சுக்கோங்க. இந்த பகுதியை நான் இந்த படத்துல மார்க் பண்ணிக்கிறேன். அந்த பின்னிக்கிற நான் சொன்ன பூட்டு குமிழச்சில் ஒரு பகுதின்னு சொல்லி அந்த பகுதியும் இந்த படத்துல காட்டுகிறேன். ஸோ இதெல்லாம் நீங்க இன்டர்நெட்ல தேடி எடுக்கிற டைம்பாக இதுல பிரிண்ட் பண்ணி எடுத்து செய்யறது லேசா இருக்கும். உங்களுக்கு தேவையான நோட்ஸ் எல்லாம் எடுத்து எழுதி கொள்ளையிலும். இப்ப இவ்விடத்துல நான் சொன்ன புள்ளியல் அந்த பூட்டு குமிழன் செல்லு லொக் பண்ணப்பட்டிருக்கணும் சொல்லி, உண்மையா பூட்டு குமிழன் செல்லு எப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு பகுதியா நீக்கிறேன். இங்க பாருங்க புள்ளல் இப்படி அந்த அந்த நான் குறியீடுன்னு சொல்லி ஒன்று பார்த்தோம் அந்த இதுல நுண்மானி திரு கணிச்சுல பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு பகுதி இருக்கிற புள்ளல். இப்ப இந்த இது பாருங்க, இப்ப இவ்விடத்துல இந்த இந்த நாங்க இந்த தாழ்பாலிடும் திருக வந்துட்டு கீழே நகர்த்தி இதோட தொடர் செஞ்சாத்தான் எந்த நடக்கும்னு சொன்னா இதை சுத்தக்கொள்ள இந்த பகுதியும் தெரியும் அசை செல்லு விலங்குதான் உங்களுக்கு. இப்ப நான் இந்த இந்த பகுதியை தாழ்பாலிடும் திருக வந்து இதோட தொடர் செஞ்சாத்தான் இதை சுத்தக்கொள்ள செய்யும். இவர் அசை உண்மையா சொல்ல போனா புள்ளியால் நாங்க ஒரு நெட் கொண்ட ஆணியில வச்சுக்கொண்டு நெட்டை பிடிச்சி நின்றா நாங்க ஆணி சுத்தக்கொள்ள நடக்கும். எட கை முன்பின் அசைது அப்படியான ஒரு விஷயமும் நடக்குது. ஆனா அந்த மாதிரி ஒரு இது வந்துதான் நீ எடுத்துக்கொள்ளு கீக்கிறேன், சரியா? ஓகே, இது உண்மையா அந்த நாங்க வந்துட்டு சயின்ஸ் லேப்ல போயிட்டு அந்த நகரநூல் காட்டி அந்த கொஞ்சம் பெரட்டி எடுத்து பார்த்தா தான் எங்களுக்கு விலங்கு முள்ளு கீக்கிற இப்படி இருந்து அமைப்பேன், சரி. சோ ப்ராக்டிக்கல் செய்யக்கொள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாம் கட்டாயம் போயிட்டு பாருங்க, சார். என்ன புள்ளிகள் நீங்களும் ப்ராக்டிக்கலை எந்த அளவு அதை செஞ்சு பார்க்குறோம் அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள ஆன்சர்ஸை வந்துட்டு எழுதலுமா இருக்கிறேன். பாடமாக்கி எல்லாம் ஸ்ட்ரக்சரை அதை பைஹார்ட் பண்ணி செய்யலாம். பட் ஆனா அந்த 1-2 கேள்விகளுக்கு உங்களுக்கு ஆன்சர் எழுதியெல்லாம் போகும். ஏன்டா அதை மாதிரி கேட்கிறவங்களுக்கு அந்த ப்ராக்டிக்கல் சேஞ்ச் ஆகாத விஷயங்களை வச்சுதான் கேள்வி கேட்கிறேன், சரி. அதனால கொஞ்சம் மேல்மண்டா அந்த மாதிரி இதோட போயிட்டு பாருங்க, ஓகே. அது பொதுவா நீங்க ஸ்கூல்ல தான் செய்யணும், சரி. நான் பொதுவா நிறைய பேர் வந்துட்டு ஸ்கூல் போற மெயின் நோக்கம் உண்டு ப்ராக்டிக்கலா செய்யறதுக்கு, சரி. நீங்க ஒன்றா தேடி பாருங்க, ப்ராக்டிக்கலா செஞ்சு பார்க்கறதுதான் ஸ்கூல் பைத்தியமா. ஸோ அது வந்துட்டு நீங்க கட்டாயம் பார்க்கணும், ஆனது உண்டு, சரி. ஓகே, நான் இதை அனுப்புறேன் புள்ளிகள். இதை அனுப்பி நீங்க பிரிண்ட் பண்ணி நோட்டோல எழுதிக்கோங்க, சரி. நோட்டோல எழுதிக்கோங்க. இப்ப நாங்க எங்கட கேள்விக்கு போவோம், சரி. கேள்விக்கு போவோம்.
சரி. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கொண்டே இதை விளங்கப்படுத்தி கொண்டு போறேன். கைத்துட்டு உங்களுக்கு எஸ்ஏக்கு வரக்குள்ள நான் போர்டுல விளங்கப்படுத்துறேன். அப்படி லேசி தான் இப்ப ஸ்ட்ரக்சரே இது. அப்ப ஆய்வுகூடத்தில் நகர நுணுக்காட்டியினை பயன்படுத்தி மயிர்துளை குழாயின் அகவிட்டம் துணியுமாறு கேட்கப்பட்டுள்ளீர். சரி, அகவிட்டம். பின்வரும் பகுதிகளை இனங்காண்டு அவற்றின் தொழில்களை சுருக்கமாக எழுதுக. ஏன்னு செல்லுது இப்ப நிலைக்குத்து அளவிடைக்குரிய நுண் செப்பம் செய்யும் திருகு. நிலைக்குத்து அளவிடைக்குரிய நுண் செப்பம் செய்யும் திருகு. என்ன சாரி டவுட்ஸ் இருந்தா கேட்கலும் புள்ளியெல்லாம் உங்களுக்கு. ஏன்னு செல்ல நிலைக்குத்து அளவிடைக்குரிய நுண் செப்பம் செய்யும் திருகு. ஏட தொழில் வந்துட்டு புள்ளிகள் நிலைக்குத்து திசையில் நுண்ணிய நகர்வுகளை நிகழ்த்து. சிறிய நகர்வுகளை நிகழ்த்து தான் பயன்படுத்து. சரி, அடுத்தது பிஎன் செல்லு இது புல்லு. இந்த பகுதி இதுக்கு எந்த பேர் செல்லு? குவிய படுத்தும் திருகு. சரி, குவியப்படுத்தும் திருகு. சரி, அதுக்கு எழுதுங்க புள்ளிகள். தொழில் பொருளின் தெளிவான பிம்பத்தை பார்வை துண்டின் குறுக்கு கம்பியில் பெற. சரி, இதுல டவுட் ஒன்று கேட்டீர. அந்த குவியப்படுத்தும் என்றாலும் செப்பம் செய்யும் என்றாலும் உண்டான்னு சொல்லி இடத்துல நான் பொதுவா இதுக்கு குவியப்படுத்தும் திருகன்னும் செல்லு, செப்பம் செய்யும் திருகன்னும் செல்லு புள்ளு. அதுல பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. ஆனா எனக்கு விளங்குற அது நல்ல வேட் வந்துட்டு குவியப்படுத்தும் திருகன்னு செல்லு. சரி, ஓகே. செப்பம் செய்யற செல்லுத்தையும் பார்க்க பொதுவா இந்த மாடல் பேப்பர் ஸ்கீம்ல எல்லாம் நிறைய இடத்துல கொடுத்து இந்த குவியப்படுத்தும் திருகன்னு சொல்லிதான். ஏன்னா நார்மல் காட்டி நிறைய இடத்துல கேள்விகள் வந்தீங்க. அதை கொடுத்து இந்த குவியப்படுத்தும் திருதான் கொடுத்தீங்க. சரி, இது கொஞ்சம் சரி. இப்ப நான் 2 பாதையில பார்த்துட்டேன். அடுத்த சி புள்ளிகள். சீட பேரந்து மட்டமாக்கும் திருகு. சிஎன் செல்லுது மட்டமாக்கும் திருகு. மட்டமாக்கும் திருகிட தொழில் நுணுக்கு காட்டிட அடிய வந்துட்டு கிடையாக மட்டமாக்குது. சரி, நுணுக்கு காட்டிட அடிய வந்துட்டு கிடையாக மட்டமாக்குது. அதுக்கான கிடையா மட்டமாக்கின செல்லத்தை உறுதிப்படுத்துறதுக்கு பாவிக்கிற பகுதி எந்த புள்ளி இடத்துல செல்லுமா? எனக்கு அந்த குறியீட சொன்னா சரி. இடத்துல எந்த பகுதியை பாவிக்கிற புள்ளல் கொஞ்சம் நிதானமா ஆசை பண்ணுங்க. எந்த பகுதி? டி என்று செல்லு பகுதியை பாவிக்கிற. சரியா? டி நீர்மட்டம். ஓகே, நீர்மட்டம். அதுக்குள்ளுக்கு புள்ளல் இந்த நீர்மட்டத்துக்குள்ளுக்கு நீங்க இந்த உங்களுக்கு இந்த படத்தை பார்த்தா விளங்கும். நீர்மட்டத்துக்குள்ளுக்கு ஈக்கிற ஒரு ஏர் பபுள் உண்டு. சரி, இந்த இடத்துல பாருங்க புள்ளல் ஈக்கிற இந்த ஏர் பபுள் உண்டு ஈக்கிற. சரி, அந்த ஏர் பபுள் சரியா இந்த மத்தியில வந்துட்டுன்னு சொன்னா செல்லு ஒரு கிடையாக மட்டமாகிட்டு
செல் இது. சரி, அப்படிதான் உறுதிப்படுத்திக் கொள்றேன். சரி, இதோட சின்ன சின்ன பாயிண்ட் மாதிரி இருக்கும் புள்ளல், பட் உங்களுக்கு சம்டைம் தெரியாம இருக்கும். சரி, ஓகே, சம்டைம் தெரியாம இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. சரி, இந்த கிடையாக மட்டமாக்கின செல்லை எப்படி உறுதிப்படுத்துற, இந்த பகுதியை வச்சு இந்த நீர்மட்டத்தை வச்சு அதை எப்படி உறுதிப்படுத்தி இந்த நீர்மட்டத்தில் இருக்கிற இந்த ஏர் பபிள் வந்துட்டு எப்படி இருக்கணும், சென்டருக்கு வந்திருக்கும். சரியா, சென்டருக்கு வந்துட்டுன்னு சொன்னா இல்லை செல்லும் உண்மையா இதுக்குள்ளுக்கும் அந்த கோடு ஈகிற புள்ளி குறுக்கு கம்பி மாதிரி கொசன் ஈகிற அது உண்மையா அந்த சென்டருக்கு வாரத்தை கண்டுபிடிக்க. சரி, ஓகே, சின்ன பாயிண்ட் மாறிக்கும், நான் செல்லம் திரும்ப நோட் பண்ணிக்கோங்க. சரி, தேவைப்படும். அதுக்கு அடுத்தது புள்ளிகள் இஎன் செல்லு பகுதி, இஎன் செல்லு பகுதி இது. அதெந்த புள்ளிகள் கிடை அளவிடைக்குரிய நுண் செப்பம் செய்யும் திருகு, கிடை அளவிடைக்குரிய நுண் செப்பம் செய்யும் திருகு. அடுத்த தொழில் கிடை திசையில் நுண்ணிய நகர்வுகளை நிகழ்த்த, கிடை திசையில் நுண்ணிய நகர்வுகளை நிகழ்த்த. கிடை திசையில் நுண்ணிய நகர்வுகளை நிகழ்த்த. அடுத்தது பகுதி புள்ளிகள் ஜி, ஜிஎன் செல்லு இது. ஜிஎன் செல்லு எந்த புள்ளிகள் பேரு, மேடை. மேடை, மேடையிட தொழில் எந்த புள்ளிகள், இந்த மேடை மீதுதான் நாங்க என்ன செய்யறோம், பொருட்களை வச்சு நுணுக்கு காட்டினூடாக அவதானிக்கிறோம். அப்ப பொருட்களை வைத்து நுணுக்கு காட்டினூடாக அவதானிப்பதற்கு. இந்த ஷாஃப்ன கேட்டுகிறதுக்கு அடித்தளம் பொதுவா நான் அந்த வேட் அன்டிலபிள் இதுல பேப்பர்ல மேடை என்று சொல்லித்தான் யூஸ் பண்ற. சரி, மேடைன்னு சொல்லி யூஸ் பண்ற. நீங்க எங்க புக் போட்டுக்கோமான கூட இதோ தெரியா பொதுவா யூஸ் பண்றவே மேடை, பாசைகள் மிகிற மேடைன்னு சொல்லித்தான். சரி, நான் நினைக்கிறேன் மேடை. ஓகே, அடுத்தது இன்னொரு டவுட் கேட்டீங்க, கிடை திசையில் வேநீர் அளவிடையே நகர்த்து, கிடை திசையில் வேநீர் அளவிடையே நகர்த்த முன் செப்பம் செய்தல் என்றார். ஓகே, அப்படி செல்லல் மறுமையில. ஓகே, அது பிரச்சனை இல்லை. சரி, அப்படி செல்லல். ஓகே, நான் நினைக்கிறேன் சாஃப்ட்வேர் டவுட்டும் கிளியர்னு சொல்லி சரிதானே. சரி, இப்ப பி பாட்ட பாருங்க. நுணுக்கு காட்டியில் முதலில் மேற்கொள்ள வேண்டிய செப்பம் செய்கை யாது. நுணுக்கு காட்டியில புள்ளியலா இதுல கேட்டில நகர நுணுக்கு காட்டியிலன்னு சொல்லி உங்கள்ட்ட கேட்டீங்க. நுணுக்கு காட்டியில் முதலில் செப்பம் செய்ய வேண்டிய செப்பம் செய்கை யாது, எந்த புள்ளியில் இதுக்கு செல்லுமோ. நுணுக்கு காட்டில முதலில் செய்ய வேண்டிய செப்பம் செய்கை எந்த. ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா புள்ளிகள், இப்ப இந்த நுணுக்கு காட்டி எடுத்தா இதான் நுணுக்கு காட்டி. இந்த நுணுக்கு காட்டியில இந்த பார்வை துண்டைகளை செப்பம் செய்யலும். சரி, அந்த பார்வை துண்டை செப்பம் செய்யக்கொள்ள புள்ளிகள் இப்ப நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த பார்வை துண்டாக அவதானிக்க கொள்ள குறுக்கு கம்பி தெளிவா தெரியாம.
அப்ப நாங்க என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட்டுக்கு குறுக்கு கம்பிகள் தெளிவாக தெரியுமாறு பார்வை கொண்டு சிற்பம் செய்யும். குறுக்கு கம்பிகள் தெளிவாக தெரியுமாறு பார்வை கொண்டே சிற்பம் செய்தல். அப்படியே எழுதணுமா பிள்ளைகள்? உங்கள்ட்ட கேட்கலாம் நகர நுணுக்கு காட்டில முதலில் என்ன செய்யணும்? உங்கள்ட்ட கேட்டீங்கன்னா நுணுக்கு காட்டில் முதலில் மேற்கொள்ள வேண்டிய சிற்பம் செய்ய. நீங்க அதுக்கு தான் ஆசை பண்ணணும். ஓகே. ஷஃப்னஸ் என்னது எனக்கு விலங்கல்ல. இப்ப நீங்க இதுக்கு ஆன்சர்ஸ் என்ன இல்லாட்டி என்ன சரி கேட்டீங்க நீங்க அக்கௌண்ட் சொல்லுங்க. இது கிளியரா நினைக்கிறேன் புள்ளிகள் அவங்களுக்கு. நுணுக்கு காட்டில் முதலில் மேற்கொள்ள வேண்டிய சிற்பம் செய்யாது. அது ஓகே. அதுக்கடுத்து பாருங்க புள்ளிகள் சீபாட் குமிழி ஈனை சுழற்றும் போது எந்த ஒரு செப்பன் செய்கை நடைபெறவில்லை ஏனென விளக்குது. இப்ப அவங்கள்ட்ட செல்லிருப்புல இந்த ஈயை வந்துட்டு சரி சுழற்றும் போது எந்த ஒரு செப்பன் செய்கை நடைபெறவில்லை ஏனென விளக்குது. ஏன் எந்த ஐக்கும் புள்ளு இந்த பூட்டுக்குமிழ் வந்துட்டு எந்த இந்திக்கும் இருக்கப்படாம இந்திக்கும். சரியா இந்த எஃப்என் செல்ல பூட்டுக்குமிழ் வந்துட்டு இருக்கப்படாம இந்திக்கும். எஃப்என் செல்ல பூட்டுக்குமிழ் இருக்கப்படாமல் இருக்கலாம் இல்லாட்டி இருக்கப்படாமல் இருக்கும் சொல்லி போட்டிருந்தாலும் ஓகே. சரி அப்ப சி பார்ட் கிளியர். சரி சி பார்ட் வரையில ஓகே. சரி அப்புறம் டி பார்ட்ட பாருங்க. பிரதான அளவிடை 1/2 மில்லிமீட்டராக பிரிக்கப்பட்டுள்ளது. வேனியரின் 50 பிரிவுகள் பிரதான அளவிடை 49 பிரிவுகளுடன் பொருந்துகின்றது. கருவியின் இழிவெண்ணிக்கை. இந்த புள்ளிகள் சின்ன ஒரு கேள்வி சார். ஓகே இது நேசரி கொஸ்டின் உண்டு. சோ செல்லுங்க சொல்லி புள்ளி இழிவெண்ணிக்கை எத்தி விடல தசம் சைபர் உண்டு. சரி மதுஷ் அந்த சி பாட்டுக்கு ஓகே அதை யூஸ் பண்ண பிரச்சனை இல்லை. சரி ஓகே மதுஷ் சரி தசம் சைபர் உண்டு. இதை நான் விலகப்படுத்தலையா புள்ளில உங்களுக்கு இதை செய்யலும் தானே. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இழிவெண்ணிக்கைன்னு சொல்லுது பிரதான அளவிடை பிரிவு கொண்டு நீளம். சரி அப்படின்னா ஹாஃப் அதன் கீழே 50 1 கீழ் 100 1 கீழ் 100 தசம் சைபர் 1 மில்லிமீட்டர். உருவில் காட்டப்பட்டுள்ள நிலையில் கருவியின் வாசிப்பு. இந்த கருவிட வாசிப்பு எடுக்கணும் பிள்ளைகள். கருவிட வாசிப்பு எடுக்கணும். இப்ப இதுல புள்ளிகள் நாங்க பார்க்கணும் எப்படின்னு சொன்னா இப்ப இதுல வாசிப்பு எடுக்கிற வந்துட்டு ஒரு மெத்தட் ஈகிற. சரி இப்ப நீங்க அந்த வேணியில் எடுக்கிற மாதிரி எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி பிள்ளைகள் நாங்க இப்படி பாக்குற ஒரு மெத்தட் ஒட்டிக்கிற கொஞ்சம் நிதானமா பார்த்துக்கோம் செலுத்தாரத. சரி இப்ப நான் பார்க்கணும் இந்த வேணியிட பூச்சியம் எங்கீகுதுன்னு சொல்லி. இதே பூச்சியம் வேணியிட பூச்சியம் இதுதான் பூச்சியம். சரியா இந்த பூச்சியம் எவ்விடத்துல ஈக்கிறன்னு செல்லதை நாங்க ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சுக்கணும். அப்ப இதுல பாருங்க. சரி நம்ம ஜூம் பண்ணிக்கொள்ள இல்லை எனக்கு. சரி இந்த பூச்சியம் மீக்குது. சரி பூச்சியம் மீக்குது ஏன்னா செல்லுங்க புள்ளிகள் இது எத்தனாம் பிரிவு பிரதான அளவிடை. இதங்களே செல்ல 4.5 செல்லு எழுமா எழுவா ஏன் இது 4.5 4.6 4.7 4.8 4.5. ஓகே அப்ப இது எத்தனை புள்ளிகள் 4.4. சரி ఇదంతే 4.3. சரி 4.3. சரி இப்ப நாங்க இந்த இதுல வாசிப்பு எடுக்கிற மாதிரி செல்றேன் புள்ளி கொஞ்சம் நிதானமா பாருங்க. சரி நிதானமா பாருங்க. இப்ப நான் இந்த 4.3 அடுத்தது இது 4.4 இது 4.5 நான் எப்படி என்ன இந்த இதுக்குள்ள இந்த
4.35 என்று சொல்லி எடுக்கிறல்ல பிள்ளைகள் 4.3 4.4 4.5 நான் எடுக்கிற விதத்துல 4 3 சொல்லி எடுக்கிறேன். ஓகே 4.3 சொல்லி எடுக்கிறேன். இது கிளியரா உங்களுக்கு? இவ்விடத்துல வந்து ஓகே 4.3 சரி இது கிளியரா? இதுல என்ன சரி பிரச்சனைங்கிற அடித்தத்துல பிள்ளைகள் உங்களுக்கு சொல்லுங்க கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க. ஏன்னா இது வந்துட்டு நீங்க வேலை எடுக்கணும். அதான் கேட்கிறேன். இது கிளியரா எல்லாருக்கும்? சரியா? ஓகே. அதே பிறகு என்ன சொல்லுங்க புள்ளிகள் இவ்விடத்துல இந்த பூச்சியம் சரி இந்த வேணியிட பூச்சியம் இந்த இந்த பிரிவை தாண்டிக்குதா இல்லாட்டி இந்த பிரிவுக்கு இங்க லீக்குதா? இந்த பிரிவுக்கு இங்க லீக்குதா இல்லாட்டி தாண்டிக்குதா புள்ளிகள்? ஒன்றா ரெண்டா? ஒன்றன் சென்னாக்கள் கொஞ்சம் யோசிங்க. ஒன்றன் சென்னாக்கள் கொஞ்சம் யோசிங்க. ஒன்றா ரெண்டான்னு சொல்லி தாண்டிக்குதா? இப்ப நான் கேட்கிற புள்ளிகள் இந்த பிரிவை தாண்டிக்குதா இல்லையான்னு சரி ஆசின கேளுன்னு கேட்டு கொஞ்சம் யோசிச்சாலும் தாண்டித்தான் நீக்கிற ஓகே தாண்டிக்கிற அப்படி தாண்டிக்கிறேன்னு சொன்னா புள்ளிகள் நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா இந்த மேலுக்கு ஈகிற இந்த அளவீடெல்லாம் வாசிப்பெடுக்கணும். நல்லா ஆரம்பிச்சுக்கோங்க. தாண்டினா நாங்க என்ன செய்யணும்? இந்த மேலுக்கு ஈகிற இந்த அளவீடெல்லாம் வாசிப்பெடுக்கணும். ஓகே தாண்டி இல்லாட்டி நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா இந்த கீழுக்கு ஈகிற அளவீடெல்லாம் வாசிப்பெடுக்கணும். வெறும் மெதட்டிக்கிற இந்த வேணியை சரி அப்படின்னா நகர்னு காட்டில வேணியல் அளவீட்டில் இப்படிதான் வாசிப்பெடுக்குது. அப்ப தாண்டி ஈக்கிறதால நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா மேலுக்கு உண்மையா தாண்டிக்கிற சொட்டியும் என்ன நடக்கணும்னு சொன்னா நாங்க 4.35 போடணும். நாங்க அப்படி போடல. நான் 4.3 போட்டேன். அப்ப அந்த தாண்டிக்கிற அந்த தசமஞ்சு எட்டாகுமே புள்ள எங்கட வாசிப்புல. அப்ப தசமஞ்சு எட்டாகினா வாரு இப்போ தசம் ஒன்றோட தசமஞ்சு எட்டாகினா தசம் வருவாரு நேரடியா வாசிக்குவாரு விளங்குது அவங்க சொல்லு. அப்படித்தான் அளவு திட்டம் உருவாக்கப்படுகிறது. வாசி சரியா இது கிளியரா? சரி இப்ப அதே பிறகு என்ன சொல்லுங்க இவரு பொருந்துவாரு இந்த பிரிவுக்குள்ள பொருந்து இதுல இப்ப சொல்லுங்க மேலுக்கு இந்த எடுக்கணும் தசம் 6.1 6.2 6.3 6.4 6.5 அப்ப 4.3 நான் கூட்டணும் எத்தனை தசம் 6.5 சரி உண்மையாகவே இவ்விடத்துல நாங்க சின்ன ஒரு அழகு மாற்றம் செய்யணும். ஏன் நேரடியா கூட்டியலா போறோம் உங்களுக்கு கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஏன்னு சொல்லுங்க இந்த 4.3 தசம் 6.5 நேரடியா கூட்டியல ஏன்னா நாங்க இந்த தசம் 6.5 சொல்லி எங்களுக்கு வரப்போற எந்த இதுல மில்லி மீட்டர்ல சரி மில்லி மீட்டர்ல இது ஈகிற புள்ளியில தேல இது ஈகிற தேல சென்டிமீட்டர்ல சரியா சென்டிமீட்டர்ல அப்ப நீங்க இதை மில்லி மீட்டர் மாதினா சரி அப்ப நீங்க கூட்டணும் புள்ள 4.3 இல்ல 43 சரி 43 சரி உண்மையா பிரதான அளவிடையில இருக்கிறதெல்லாம் இது நாங்க எடுத்துக்கிற இந்த 4.3 4.5 5 6 எல்லாம் எடுத்து அது சரி மில்லி மீட்டர்னு சொல்லி சரி இப்ப நீங்க இவ்விடத்துல நீங்க பிசிக்கல் ஒருத்தர கேட்கிற டவுட்டா அதை நான் விளாபடுத்தி நிக்கிறேன் நீங்க யோசிக்கணும் ஆன்லைன் ஆகும் அந்த இப்ப இவ்விடத்துல இந்த கேப் வந்து தசம் 5 மில்லி மீட்டர் தான் சரி அப்படி தசம் 5 வந்தா இது 5 சென்டிமீட்டர் தானே உங்களுக்கு செல்லு விளங்குது உங்களுக்கு செல்லு விளங்குது 5 வர ஒரு 5 சென்டிமீட்டர் அப்ப நீங்க கட்டாயம் என்ன செய்யணும் 4.3 மில்லி மீட்டர் மாத்திரமா இல்லை வரணும் 43 சரி இது இது கிளியரா புள்ளிகள் உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கின சென்னை 43 மில்லி மீட்டர் சொல்லி மாத்தணும்னு சொல்லி விளங்குது அவங்களுக்கு சொல்லி ஓகே தானே புள்ளி சரி
இதை கிளியரா பாத்துக்கோங்க. சரி. உண்மையா இது அந்த நிறைய பேர் விளங்கி எடுக்கிறல்ல. இந்த தசம் 6 ಎಂತೆ ತಂದಿ, தசம் 7, தசம் 8, தசம் 9 இந்த 10 ಎಂತೆ தந்தீங்கன்னு சொல்லி விளங்குறதில்ல. சும்மா வாசிப்பு எடுத்துட்டு போற. சரி. அப்படி இல்ல. இது விஷயத்தோட தந்தி. எப்படி வாசிப்பு எடுக்கணும்னு சொல்லி. உண்மையா அந்த தசம் அந்த 5 செல்லுறதுக்கு அங்கள வைத்தீங்களா, இங்கள வைத்தீங்களான்னு செல்லுறத பார்த்தா நாங்க என்ன செய்ய போறோம்? தசம் 5 மில்லிமீட்டர் அங்கள வைத்தீங்கன்னு சொன்னா, இந்த மேலுக்கு இந்த வாசிப்பு எடுக்கிற. தசம் 5 இங்களே இந்த கீழுக்கு இந்த வாசிப்பு எடுக்கிற. அந்த ஐடியா சரியா நீங்க விளங்கெடுத்துக்கோங்க. சரி. இப்ப நான் அனுப்புற ட்வீட்ல புள்ளிகள் 2 படம் நீக்கும். கரெக்ட்டா நீங்க அத செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு வீடியோ அனுப்புங்க. நான் ஒண்ணா செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு செல்லுன்னு ஆசை. சரி? ஓகே. இது கொஞ்சம் எங்கட கிளியர். சரியா? இது கிளியர். அதுக்கப்புறம் பாருங்க. ஈபாட் மயிர்த்துளை குழாயினை தாங்கில் கிடையாக பொருத்த வேண்டும் என மாணவன் வாதிடுகின்றான். இதனை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இப்ப நாங்க இப்ப இந்த நகர நுணுக்காட்டிய அடிய வந்துட்டு கிடையாக மட்டமாக்கணும்னு சொன்னா, கட்டாயம் அந்த மயிர்த்துளை குழாயின் தாங்கில கிடையாகத்தான் பொருத்திக்கோணும். சரி? அப்ப பொருத்த வேண்டும் என மாணவன் வாதிட. இதனை ஏற்றுக்கொள்கின்றீரா? ஆம். ஆம். சரி? ஆம். அதுக்கு எழுதுங்க புள்ளிகள். நுணுக்கு காட்டினூடாக ஒரு வட்ட வடிவான இல்லாட்டி வட்ட வடிவான ஒரு பிம்பத்தையே நுணுக்கு காட்டினூடாக வட்ட வடிவான ஒரு பிம்பத்தையே அவதானிக்க வேண்டும். அப்படி கிடையா ஈக்காட்டி புள்ளிகள் உங்களுக்கு வட்ட வடிவமா விளங்காது. சரி. ஒரு நீள்வட்ட ஷேப்ல இந்த நடக்கும். விளங்க தொடங்கும். சரி. ஓகே. நீங்க அந்த நுணுக்கு காட்டியோட இப்ப நீங்க பார்க்கக்கோல இப்ப இதுல நாங்க எடுக்க இந்த நுணுக்கு காட்டி இப்படி இருக்கிற இந்த கிடையா வச்சுக்கிறேன்னு சொல்லி நாங்க இதுல உண்மையான படத்துல இல்ல கிடையா இதை திருப்பினா அதுக்கே சரி நேராக ஈக்கோனம் அந்த நான் வைக்கிற மயத்துளை குழாய் அப்படி இல்லாட்டி எங்களுக்கு அந்த மயத்துளை குழாயிட அந்த முனை வந்துட்டு வட்ட வடிவத்துல விளங்காது இல்ல. அப்ப அந்த நேரத்துக்கு வாசிப்படிக்கக்குள்ள எரர்ஸ் வரும். சரி. அதனால சரியா நாங்க கிடையா வச்சுக்கோணும். சரி. கிடையா வச்சுக்கோணும். இந்த பாயிண்ட கிளியரா விளங்க எடுத்துக்கோங்க. இதுல டவுட் ஒன்று கேட்டீங்கிற රුමයිද கேட்டீங்கிற டவுட் அந்த 43.5 சக தசம் சைஃபர் ஒன்று தர 15 அப்படி பார்த்தாலும் விடவாறு. அப்படி பார்த்தாலும் விடவாறு. அதான் நான் சொன்னேன். நீங்க நார்மலி செய்யற மெத்தட்ல செஞ்சாலும் விடவாறு. இப்படியும் ஒரு மெத்தட் ஈக்குது. செல்லு விளங்குதா உங்களுக்கு? ரெண்டும் சரி புள்ளிகள். சரி. 2 மெத்தடும் சரி. ஓகே. நான் செல்லு இப்ப நான் ஏன் அதை விளங்கப்படுத்தினேன்னு சொன்னா நீங்களும் ஏன் இதை வச்சுக்கிறேன்னு சொல்லி தெரியாம இருந்தீங்க சார். அந்த ரீசனை விளங்கெடுக்கணும்ன்றதுக்காக நான் இப்படி இடத்துல விளங்கப்படுத்தின விஷயத்தை. சரி. வேறொன்றுக்கும் இல்லை. நீங்க செய்யற மெத்தட் பில்லியன்ஸ் எல்லாம் இல்லை. ஓகே. ஓகே. இப்ப சொன்ன பாயிண்ட திரும்ப ரிப்பீட் பண்ண சொல்லிக்கிற எழுதுங்க. நுணுக்கு காட்டினூடாக வட்ட வடிவான ஒரு பிம்பத்தை அவதானிக்க வேண்டும். சரி. வட்ட வடிவான ஒரு பிம்பத்தை அவதானிக்க வேண்டும். சரி. ஓகே மதுஷ். அடுத்த பாருங்க அகவிட்டம் கிடைநிலைக்குத்து துணிவதற்கு வாசிப்புகளை பெறும்போது குறுக்கு கம்பியின் நிலைகளை 4 நிலைகள் வரும்படியாக வரைக. இதுக்குள்ளே பொதுவா இந்த இதுல இருக்கிறது இந்த பிராக்டிகல் கைட்ல இருக்கிறது 4 நிலைகள்னு சொல்லி கேட்கறதால நான் பொதுவா எதிர்பார்க்கிறேன் நீங்க 4 படத்தை கீற வேண்டிய நல்லது. சரி. இல்லாட்டி இதை கீறி வச்சுக்கணும் புள்ளல். இதுல உண்மையா பிராக்டிகல் கைட்ல இப்படி 2 படங்கள் கீறிக்கிற 4 நிலைகளுக்கு இதுக்கு இடையே அளவிடைக்குரியது. அது ஓகே நினைக்கிறேன். இதுவும் பிராக்டிகல் கைட்லிங்கிற ஒரு இது இல்லை. அப்ப நீங்க இந்த 2 கீறிக்கணும் இப்படி. சரி. இது பிராக்டிகல் கைட்ல இந்த போட்ட படம் 2 தான். இதை நீங்க கீறிக்கணும். அடுத்து இது 2 கீறிக்கணும் இப்படி. சரி. இது 2 கீறிக்கணும். அப்படி இல்லாட்டி ஒன்று அப்புறம் இதை வேறொரு இன்னொன்றுல அப்படி கீறி 4 படம் கீழ மேலும் அப்படி இல்லாட்டி இப்படி கீறுங்க. சரி. சரி. ஒன்றிலே 4 குறிக்க போவானும் நான் நினைக்கிறேன் ஸ்கீம்ல அப்படி குறிச்சிருந்து. சரி. அப்படி குறிச்சிருந்து அப்படி குறிக்க வானும் ஏண்டா பிராக்டிகல் கைட்ல இப்படி இருக்கிற புள்ளு ஆனாலும் இப்படி குறிங்க. சரி. இந்த இது FWC ஸ்கீம் உண்டு. சரி.
கிளியர் தானே புள்ளிகள் உங்களுக்கு இந்த விஷயம்? கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க. இதுக்கு கிளியரா இந்த விஷயம்? இல்ல டவுட் ஒண்ணும் இல்ல? அடுத்து இந்த படம் புள்ளிகள் அந்த இதை அளக்கிறது, இந்த 2 வாசிப்புகள் எடுத்து படிப்பெங்களுக்கு அளக்கேள்வி அந்த மாதிரி இது வந்து அனைவடத்துல இருக்கிறது. இதுல வேற வேற இதழுக்கும் எடுக்க இந்த வாசிப்புகளை இதெல்லாம் நான் அனுப்புறேன் உங்களுக்கு படங்களை. நீங்க வந்துட்டு அதெல்லாம் உங்களோட கொப்பியில நோட் பண்ணிக்கோங்க. சரி, பொதுவா இந்த படங்களை பிரிண்ட் பண்ணே லேசி பிள்ளைல கீரை போனா இந்த நகரனுக்கு காட்டிய கீறுகள் இப்ப சரி என்ன இவ்வளோ டெக்னாலஜிக்கிற காலத்துல நான் வைத்து கொண்டு கீறி கொண்டிருக்கிறேன். சரி சரி, படத்தை வந்துட்டு பிரிண்ட் பண்ணி ஒட்டுறதான் நீக்கிறேன், அதான் செய்யணும். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. ஜி பார்ட். இப்பரிசோதனை மூலம் துணியப்படும் விட்டமான குழாயின் திருத்தமான விட்டமாக அமையுமா? விளக்குக. இல்ல புள்ளிகள், இது திருத்தமான விட்டமாக அமையாது. என்ன இப்ப இந்த குழாய் எடுத்தா நாங்க இந்த குழாயிட முன்னேலிக்கிற விட்டத்தை மட்டும்தான் அளக்குறேன். குழாய் சீரற்றதா இருந்தா உள்ளுக்கிற விட்டம் என்று நம்பிக்கை மாறுபடையுமே. அப்ப அமையுமான்னு சொல்லி கேட்டி, விட்டமாக அமையுமா? திருத்தமான விட்டமாக அமையுமா? இல்லை இல்லை. அதுக்கு ரீசன் எழுதுன புள்ளிகள், முனையின் விட்டம் மாத்திரமே, முனையின் விட்டம் மாத்திரமே இங்கு அளவிடப்படுகிறது. முனையின் விட்டம் மாத்திரமே இங்கு அளவிடப்படுகிறது. இப்ப இங்கு முனையின் விட்டம் மாத்திரமே அளவிடப்படுகிறது. இதுக்கு நாங்க பொதுவா ஒரு மெத்தட் ஒன்று யூஸ் பண்றேன். இதுக்குள்ளுக்கு என்ன செய்யறோம், ஒரு இலைசையில குத்தி அடுத்து இனிவு அளந்து, சரி, அடுத்து இனிவு அளந்து நாங்க அளக்குற புள்ளைல அது தியரி ஒன்றிக்கிற தியரி பார்ட் உண்டு. ஆனா இப்ப அது ரிசோர்ஸ் புக்ல ஒண்ணு காணத்துக்கு இல்லை நான். சரி, ஆனா இப்ப சில இதோட படிப்பிக்கிற சோ FWC பேப்பர்ஸ்லயும் சில இடத்துல கேள்விகள் வந்தீங்க. சரி, அதை நான் இப்ப இடத்துல விளங்கப்படுத்தல புள்ளைல டைம் போறேன். இப்ப எங்களுக்கு 1 hour போயிட்டு இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம்